தான்சானியாவில் நடக்கும் உள்நாட்டு கலவரத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கக் கோரி SDPI கட்சியினர் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நெல்லையைச் சேர்ந்த காஜா முகைதீன் அலி மற்றும் அப்துல்லா ஆகிய இருவரும் மான்சா நகரத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். தற்போது அங்கே உள்நாட்டு கலவரத்தில் அவர்களை எந்த தொடர்பு கொள்ள முடியவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலரும் அங்கு பணிபுரிந்து வருவதால் அவர்களை இந்திய தூதரகம் மூலம் காப்பாற்றக் கோரி SDPI கட்சியினர் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுக்கோட்டையில் வருவாய்த்துறையினர் நடத்திய பாக முகவர்களுடனான கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுக பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அரசு மன்னர் கல்லூரி வளாகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறை பணிகள் குறித்து அரசியல் கட்சி பாக முகவர்களுடனான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் பேசினர். அப்போது இடைமறித்து பாஜகவினர் ஆதரவாக பேசியதால் இருதரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வருவாய்த்துறையினர் தலையிட்டு இருதரப்பினரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. அப்போது 6வது வார்டு குமரேசபுரம் பகுதியில் நளினி சுரேஷ் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்ததுடன் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயம் கொடுத்து உறுதிமொழி ஏற்க செய்தார். ஏடிஸ் கொசு உருவாகாமல் பார்த்துக் கொள்வேன் என்று உளமாற உறுதிமொழி கூறுகிறேன். ஓசூர் பேருந்து நிலைய பகுதியில் இருந்த சாலையோர கடைகளை அகற்றிய அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பேருந்து நிலைய பகுதியில் 200க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக இருப்பதாக மாநகராட்சிக்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் JCB இயந்திரங்கள் மூலம் கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதற்கு அப்பகுதி சாலையோர கடை வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை வழிமறித்து கத்தியை காண்பித்து மிரட்டி பணம் பறித்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பைபுதூரைச் சேர்ந்த ரமேஷ் என்ற இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது நாப்பாளையத்தில் உள்ள பொதுக்கழிப்பிடம் அருகே மறைந்திருந்த 7 பேர் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்து 5500 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றனர். இதனையடுத்து ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 வரை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ரயில்வே மேம்பாலத்தில் கனரக வாகனங்கள் இயக்கப்படுவதால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மாற்று வழியோ அல்லது மேலும் ஒரு மேம்பாலமோ அமைத்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நீர்நிலைகள் மற்றும் பொதுப்பாதையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். கோவில்பட்டி ESI மருந்தகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஊரணி, பொதுப்பாதை, குடிநீர் குழாய் ஆகியவற்றை சில தனிநபர்கள் சேதப்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டினர். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே திருமண்டங்குடியில் உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை கண்டித்து கரும்பு விவசாயிகள் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தங்களுக்கு வழங்க வேண்டிய 512 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 212 கோடியும் விவசாய பெயரில் வாங்கின 300 கோடி கடனையும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்ல 1067 இன்றோட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். உடனடியாக மாண்பு முதல்வர்கள் திரும்ப ஆட்சிக்கு வரணும் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இந்த ஆலையை அரசு ஏற்று நடத்தி எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு ஒத்துழைமை இருக்கக்கூடாது. தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு கருப்பு சட்டை அணிந்து கொசு வலையை போர்த்தி நாய், மாடு, பன்றி பொம்மைகளுடன் அதிமுகவினர் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது. அரசு அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்ட நிலையில் அதிமுகவினர் நூதன முறையில் கவனத்தை ஈர்த்தனர். அவர்களை வெளியேறுமாறு கூறியதால் கூட்டம் சிறிது நேரம் தடைபட்டது.
இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மன்ற கூட்ட அரங்கு முன்பு அதிமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் மிகவும் தரமாக இருப்பதால் அனைவரும் கட்டி மகிழ்வதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் புதுப்பொலிவுடன் புனரமைக்கப்பட்ட முருகன் கூட்டுறவு சங்க விற்பனை நிலையத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். இந்த ஆண்டுக்கான பொங்கல் வேட்டி சேலைகள் நவம்பர் 15ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருஷம் நவம்பர் 15க்குள்ளவே நாங்கள் கொடுக்க போகிறோம். அது இல்லாத பல ரகங்கள் 15 ரகம் சாரீஸில், அதே மாதிரி வேஸ்டில் 5 ரகம். இதனால் மொத்த பேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்புகிறாங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு புதுக்கோட்டை அருகே உள்ள பழனி ஆண்டவர் கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தோப்புப்பட்டி கிராமத்தில் உள்ள இக்கோயிலில் புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு பின்னர் ஊர்வலமாக கொண்டு சென்று கலசத்தில் ஊற்றப்பட்டது. அப்போது பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று முழக்கமிட்டனர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுராந்தகம் அருகே தண்டரை புதுச்சேரியில் நியாய விலைக் கடையில் போதிய விற்பனையாளர்கள் இல்லை என கூறி ஒரு கிராமமே ஒன்று கூடி தர்ணாவில் ஈடுபட்டனர். தண்டரை புதுச்சேரி ஊராட்சியில் உள்ள ரேஷன் கடையில் கடந்த 4 மாதமாக நிரந்தர விற்பனையாளர்கள் இல்லாததால் மாதத்தில் ஒரு நாள் மட்டுமே செயல்படுவதாக கூறுகின்றனர். இதனால் மிகவும் சிரமப்படுவதாக கூறும் மக்கள் அதிகாரியிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் ரேஷன் கடை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். கடையை திறந்திடுக, பொருட்களை வழங்கு, பொருட்களை வழங்கு, நடத்துகின்ற போராட்டம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஊழியர்களை நியமிப்பதாக கூறியதை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். செஞ்சியை அடுத்த அவலூர்பேட்டையில் மினி ஸ்டேடியம் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்ட துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேல்மலையனூர் ஒன்றிய குழு கூட்டம் கூடியபோது ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது அவலூர்பேட்டை மக்களின் பல ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று அங்கு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என உத்தரவிட்ட துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.